தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்தி தம்முடைய வசனத்தை கொண்டு கிருபையாய் பாதுகாப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர், கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம், எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை தள்ளிவிட நினைக்கிறது, நம்மை விட்டு தூர போக நினைக்கிறது. உங்கள் வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனையோ பேர் உங்களை தள்ளினார்கள், எத்தனையோ பேர் உங்களை விட்டு விலகி போனார்கள். இந்த உலகத்தின் காலங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள் சகலமும் அவ்வண்ணமாய்தான் அது காணப்படுகிறது. அது எவராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தகப்பனும், வேற யாரும் இல்லைங்க, தகப்பன் சொல்லி கூப்பிடுற யாரோ ஒருத்தர் இல்லை, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உலகம் உன்னை தள்ளினது என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறாய், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறாய். இல்லை இல்லை இல்லை, ஓ தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டு இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர், தேவனாகிய கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறதான தேவனாய் இருக்கிறார். ஆமாங்க, உலகம் நம்மை வெறுத்து தள்ளுகிற இடத்துல, உலகம் நம்மை அப்புறப்படுத்துகிற இடத்துல, உலகம் நமக்கு விரோதமாய் பேசுகிற இடத்துல, என் தகப்பன், என் தேவன், அவர் கைவிடுவதில்லை. உங்களை அழைத்தவர் கைவிடுகிறதில்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் சரி, எவ்வளவாய் நீங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவாய் தூரப்பட்டு போயிருந்தாலும் சரி, அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். இன்றைக்கு உன் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாயானால், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பாயானால், வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். இந்த உலகத்தில் நாம் பிடிபானம் என்று சொல்லி யோசிக்கிற எதுவும் நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் விலகி போகாத ஒரு நேசர், விலகி போகாத ஒரு தகப்பன், விலகி போகாத ஒரு தேவன் உண்டு, அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுத்த உம்முடைய ஆண்டவரே நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி, ஐயோ தள்ளப்பட்டேனே, ஐயோ என்னை ஒதுக்கினார்களே, எனக்கு விரோதமாய் இருக்கிறார்களே, என்னை விட்டு விலகி போனார்களே என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல, அவர்கள் தள்ளினாலும் கர்த்தர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் எனக்குரிய பங்கு நீர்தான், எனக்குரிய தேவை நீர்தான், எனக்கு வேண்டியதான காரியங்களை செய்கிறவர் நீர்தான். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர். தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். சொல்லப்பட்டது போல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர். நீங்கள் பிடிமானம் என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல எல்லாரும் விட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடாதவர், அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். God bless you. God bless you. God.